தம்பி தங்கச்சிமாருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் கதைக்க போது நம்ம கடந்த வீடியோவோட தொடர்ச்சி தான். அதாவது நம்ம இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தரம் 10ல் முதலாவது பாடத்தில் 1.1 அப்படின்ற டாபிக்குள்ளே தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இதில் 1.2 அப்படின்ற டாபிக்குள்ளே போகிறோம். 1.2ல் என்ன கதைக்க போகிறோம்னா, வணிகத்தில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள். அடுத்து ஏன் அக்கறை செலுத்துகிறாங்க, அடுத்து வணிகம் எதனால அவங்க மேலே அக்கறை செலுத்துது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த காணொலியில் முழுமையாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். வணிகத்தில் அக்கறை செலுத்தும் பிரிவினர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் தானே. இப்போது சாதாரணமாக சும்மா ஒரு பேசிக்கான ஒரு உதாரணம் எடுத்தோம்னா, இப்போ நம்ம இருக்கோம், நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம மேலே யார் யார் அக்கறை செலுத்துகிறா? நம்மளோட அம்மா அக்கறை செலுத்துவாங்க, அப்பா அக்கறை செலுத்துவார், அண்ணா தம்பி தங்கச்சி சொந்தக்காரவங்க அக்கறை செலுத்துவாங்க. மற்றது நம்ம நிறைய பேர் மேலே அக்கறை செலுத்துவோம். நம்ம அம்மா மேலே அக்கறை செலுத்துவோம், அப்பா மேலே அக்கறை செலுத்துவோம், அண்ணா மேலே, தங்கச்சி மேலே, ஃப்ரெண்ட்ஸ் மேலே, சொந்தக்காரவங்க மேலே அக்கறை செலுத்துவோம். எதனால அக்கறை செலுத்துவோம்? இப்போ 2 பேர் அக்கறை செலுத்துறதுக்குமான ரீசன் இருக்குது. இதே மாதிரி தான் இந்த கன்செப்டை தான் நம்ம கொண்டு போய்ட்டு எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு வணிகத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த வணிகத்தில் ஏன் அக்கறை செலுத்துகிறாங்க, மற்றது வணிகம் யார் யார் மேலே அக்கறை செலுத்துது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிதானே? இப்போ இதில் அக்கறை செலுத்தும் பிரிவினர் அப்படின்னா என்ன? வணிகம் ஒன்றை நடவடிக்கைகள் மீது கவனத்தை செலுத்துகிற தரப்பினர்கள், இது அக்கறை செலுத்துகிற தரப்பினர்கள் சொல்லணும். சாதாரண ஒரு வணிகத்தின் வணிக நடவடிக்கையின் மீது அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் இந்த வணிகத்தின் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் சொல்லப்படும். அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். யார் யார் அக்கறை செலுத்துகிறாவோ அவங்க தான் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள். இதில் இந்த அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் யார், எதுக்காக அக்கறை செலுத்துகிறாங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். முதலாவது ஒரு வணிகத்தை எடுத்துக்கிட்டா, இந்த அக்கறை செலுத்தும் தரப்பினரில் உரிமையாளர் முக்கியமான தரப்பினராக இருப்பார். உரிமையாளர் மேலே வணிகம் ஏன் அக்கறை செலுத்துது, அடுத்து வணிகத்தின் மேலே உரிமையாளர் அக்கறை செலுத்துறாரு, யார் இந்த உரிமையாளர் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். சரிதான்? இதில் உரிமையாளர்னா யாருன்னா, வணிகத்திற்கு வளங்களை ஈடுபடுத்திய நபர் உரிமையாளர்னு சொல்லப்படுவார். அதாவது இப்போ ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடை, அந்த கடைக்கு யார் ரிசோர்ஸ் வளங்களை ஈடுபடுத்தியிருக்காவோ, அதாவது யார் அந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு நிதியை கொடுத்துருக்காவோ, பொருட்களை கொடுத்துருக்காவோ, அந்த நபர் தான் உரிமையாளர். யார்கிட்ட பேரில் வணிகம் ஆரம்பிக்கப்படுது, யார் ஆரம்பிக்கிறாரோ அவர் தான் உரிமையாளர். நம்ம ஒரு கடை போகிறோம்னா அந்த கடைக்கு நம்ம தான் உரிமையாளர். இப்போ நம்ம ஏன் அந்த வணிகத்தில் அக்கறை செலுத்துகிறோம்? நம்ம ஏன் அக்கறை செலுத்துகிறோம்னா, அந்த வணிகத்திலேருந்து லாபத்தை உழைச்சிக்கொள்ள அக்கறை செலுத்துகிறோம். அதான் நம்ம பர்பஸ், நம்மளோட நோக்கம் அதான், லாபத்தை உழைச்சிக்கிறது. அதுக்காக அக்கறை செலுத்துகிறோம். அடுத்து வேறு என்னது, அந்த வணிகத்தை விரிவுபடுத்தணும், நல்லா டெவலப் பண்ணணும், அதுக்காக அக்கறை செலுத்து. இதெல்லாம் நம்மளோட நோக்கமாக இருக்குது, அந்த வணிகத்தில் அக்கறை செலுத்து. மற்றது என்னது, நம்மளோட நன்மதிப்பு நல்லா அதிகரிக்கணும், இதெல்லாம் நம்மளோட நோக்கமாக இருக்கும். அடுத்து ஊழியர்கள் அக்கறை செலுத்துவோம். ஊழியர்னா யார்? நம்ம இதில் உழைப்புன்றது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முதல்லையே. அப்போ இப்போ இங்கே ஊழியர்னா யார்? அந்த உழைப்பை வழங்குற நபர் ஊழியர். உழைப்பை வழங்குற நபரை ஊழியர்னு சொல்லுவோம். இந்த ஊழியர் எதுக்கு அக்கறை செலுத்துவாங்க? தனது உழைப்புக்கு நியாயமான சம்பளத்தை பெற்றுக்கொள்ள அக்கறை செலுத்துவாங்க. அடுத்து இந்த உழைப்புக்கு நியாயமான சம்பளத்தை வாங்கிக்கொள்ள தனது தொழிலை பாதுகாத்து கொள்ள அக்கறை செலுத்துவாங்க. நமக்கு இந்த வேலை நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அக்கறை செலுத்துவாங்க. அடுத்து உரிய சம்பளத்தை பெற்றுக்கொள்ளணும், அது ஓகே, தொழிலை பாதுகாத்துக்கணும், அந்த வேலை சூழல், அவங்க வேலை செய்கிற இடம் நல்ல பாதுகாப்பான இடமா இருக்கணும், வேலை சூழல் பாதுகாப்பு. அடுத்து நல்ல சுகாதார வசதிகளை நிறுவனத்துடன் பெற்றுக்கொள்ள, தொழில் உயர்வுகளை, பதவி உயர்வுகளை பெற்றுக்கொள்ள, இந்த மாதிரி விடயங்களுக்காக ஒரு ஊழியர் வணிகத்தில் அக்கறை செலுத்துவார். அடுத்து முகாமையாளர், ஒரு மேனேஜர். முகாமையாளர்னா உரிமையாளரின் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துகிற நபரை தான் முகாமையாளர்னு சொல்லுவோம். உரிமையாளருடைய நோக்கம் என்னது? லாபம் உழைக்க. அந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக தீர்மானம் எடுத்து நடைமுறைப்படுத்துறதும், உரிமையாளர் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துறதுமான வேலைகளை செய்கிறவர் தான் இந்த முகாமையாளர். இந்த முகாமையாளர் எதுக்காக அக்கறை செலுத்துவார்? அவர் எடுத்த அல்லது நடைமுறைப்படுத்தின தீர்மானங்கள் வெற்றி அடையுதா அப்படின்றதுக்காக அக்கறை செலுத்துவார். அடுத்து அவரும் தனது பதவியை தக்க வச்சுக்கொள்றதுக்கு, வணிகத்தின் விருத்திக்காக, வணிகத்தின் நோக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக அக்கறை செலுத்துவார். அடுத்து உரிமையாளர், முகாமையாளர், ஊழியரை பார்த்துட்டோம். அடுத்து இந்த வணிகத்தில் இன்னொரு ஆள் அக்கறை செலுத்துவார். யார்? வழங்குனர்கள். நமக்கு ரிசோர்ஸஸை கொடுக்குறவங்க தான் வழங்குனர்கள். நம்ம ஒரு வணிகத்தை நடத்திட்டு போகிறோம்,
இப்ப நம்ம ஒரு வணிகத்துல ஒரு கொக்கா கோலா விக்கிறோம்னு வைங்களேன். அந்த கொக்கா கோலாவ நம்ம கம்பெனிக்கு டெலிவரி பண்ற இந்த கொக்கா கோலா கம்பெனி இருக்கு தானே! நம்மோட வணிகத்துக்கு டெலிவரி பண்ற கம்பெனி. அவங்க தான் வழங்குனர். அவங்க நம்ம மேல அக்கறை செலுத்துவாங்களா? ஆமா. எதுக்காக அக்கறை செலுத்துவாங்க? அவங்க நம்மகிட்ட இருந்து தான் ஆர்டர பெற்றுக்கொள்வாங்க. அவங்களுக்கான கட்டளைகளை பெற்றுக்கொள்ள கட்டளைன்னு சொல்றது ஆர்டர். இந்த ஆர்டர வாங்கிக்கொள்றதுக்காக நம்ம மேல அக்கறை செலுத்துவாங்க. அடுத்து குடுத்த பொருட்களுக்கான நிதியினை நம்மகிட்ட இருந்து வாங்கிக் கொள்றதுக்காக அக் அக்கறை செலுத்துவாங்க. அடுத்து நம்ம இப்ப வழங்குனரும் பார்த்துட்டோம். அடுத்து போட்டியாளர்கள். நம்ம வணிகத்தோடு சம்மந்தப்பட்ட போட்டியாளர்கள் இருப்பாங்க தானே! போட்டியாளர்னா யாரு? அது தெரிஞ்சிருக்கணும். போட்டியாளர்னா நமது பொருளுக்கு சமமான பொருட்கள, அதே விதமான பொருட்கள வழங்குற நபர்கள் தான் போட்டியாளர். இப்ப நம்ம இங்க வணிகக் கல்வி பாடம் படிக்கிறோம்னா, இந்த வணிகக் கல்வி பாடத்த படிப்பிக்கிற ஒரு இன்னொரு ஆசிரியர் தான் நமக்கான போட்டியாளர். இப்போ ஒரு சவர்க்காரம் விக்கிறோம்னா, இன்னொரு சவர்க்காரம் விக்கிற கம்பெனி தான் நமக்கான போட்டியாளர். இப்போ லைஃப்பாய் சவட்காரத்துக்கு பேபி சவட்காரம் ஒரு போட்டியாளர். ஏன்னா இந்த 2 பொருளுமே ஒரே தேவையினை பூர்த்தி செய்யுது. இப்போ Samsungக்கு iPhone ஒரு போட்டியாளர். Samsungக்கு இன்னொன்னு Huaweiன்ற ஃபோன் வந்து போட்டியாளர். ஏன்னா 2ம் ஒரே விதமான பொருட்கள நம்மளுக்கு டெலிவரி பண்றாங்க. அப்ப இவங்க போட்டியாளர். இந்த போட்டியாளர் எதுக்கு அக்கறை செலுத்துவாங்க? அவங்க போட்டிக்கு சரியா முகம் கொடுக்கறதுக்காக வணிகத்தின் மேல அக்கறைய செலுத்துவாங்க. அடுத்து போட்டியில சரியா முகம் கொடுத்து லாபத்த உழைக்கணும். அவங்க சந்தையில நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அக்கறை செலுத்துவாங்க. அடுத்து உரிமையாளர் பார்த்துட்டோம், முகாமையாளர் பார்த்துட்டோம், ஊழியர் பார்த்துட்டோம், வழங்குனர் பார்த்துட்டோம், போட்டியாளர் பார்த்துட்டோம். அடுத்து அரசாங்கம். அரசாங்கம் நம்ம மேல அக்கறை செலுத்தும். எதுக்காக? அரசாங்கம் வரியினை அறவிட்டுக் கொள்ள அக்கறை செலுத்தும். மக்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோமான்றதுக்காக அக்கறை செலுத்தும். அடுத்து தரமான பொருட்கள நியாயமான விலையில வழங்குறோமான்றதுக்காக அக்கறை செலுத்தும். அடுத்து நிதி நிறுவனங்கள் அக்கறை செலுத்தும். நிதி நிறுவனங்கள் எதுக்காக அக்கறை செலுத்தும்? நமக்கு கடன வழங்குறதுக்காக அக்கறை செலுத்தும். அந்த கடனுக்கான தவணைப்படம் வட்டிய வசூலிக்கிறதுக்காக அக்கறை செலுத்தும். நிதி நிறுவனங்கள்னா நம்மளுக்கு கடன் வழங்குற நிறுவனங்கள். இப்ப பேங்க், ஏனைய ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இதெல்லாம் தான் நிதி நிறுவனங்கள். இவங்க நம்ம மேல அக்கறை செலுத்துவாங்க. அடுத்து சமூகம். சமூகம் நம்ம மேல அக்கறை செலுத்துது. சமூகம்னா இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கோம். அந்த யாழ்ப்பாணத்த சுத்தி இருக்க நம்ம யாழ்ப்பாண நகரத்த சுத்தி இருக்க இந்த சமூகம். சமூகம் நம்ம மேல அக்கறை செலுத்துது. ஏன்? அந்த சமூகத்துக்கு தேவையான வேலைவாய்ப்பு கிடைக்குதா? சமூகத்துக்கு ஏதாச்சும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு பங்களிப்பு செய்றோமா? அடுத்து சட்டவிரோதமான சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தொழில்ல நம்ம ஈடுபடுறோமா? அது தடுக்கிறதுக்காக போன்ற விடயங்களுக்காக சமூகம் நம்ம மேல அக்கறை செலுத்தும். இதுதான் வணிகம் ஒன்றில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்களும் அவர்கள் நம்ம மேல அக்கறை செலுத்துறதுக்கான காரணங்கள். அடுத்து இந்த வணிகம் அவங்க மேலலாம் அக்கறை செலுத்தும். உரிமையாளர் வந்து வணிகத்தின் மேல அக்கறை செலுத்துவார். முகாமையாளர் இந்த வணிகத்தின் மேல அக்கறை செலுத்துவார். எதுக்காக? இப்ப எதுக்காகனா, உரிமையாளர் சாரி இவ்வளவு நேரம் பார்த்தா அதுதான். உரிமையாளர் வணிகத்து மேல அக்கறை செலுத்துறா எதுக்காகன்னு. இப்ப நம்ம பார்க்க போறது, உரிமையாளர் மேல வணிகம் அக்கறை செலுத்தும். அது எதற்காக? வணிகம் எதற்காக அக்கறை செலுத்தும்? வணிகத்துக்கு தேவையான மூலதனத்தை யாரு குடுத்தா? உரிமையாளர். அப்ப மேலதிக மூலதனம் தேவையா இருந்தா யாருகிட்ட வாங்கணும்? உரிமையாளர்கிட்ட. அப்ப அவருக்கு லாபத்த குடுத்தா தான் அவர் மேலதிக மூலதனம் தேவையான நேரம் நம்மளுக்கு என்னத்த குடுப்பாரு? நமக்கு தேவையான நிதிய குடுப்பார். அப்ப இதுக்காக மேலதிக நிதி தேவையினை பூர்த்தி செய்து கொள்வதற்காக உரிமையாளர் மேல வணிகம் அக்கறை செலுத்தும். அடுத்து ஊழியர். ஊழியர்கிட்ட இருந்து தரமான உழைப்பினை பெற்றுக்கொள்வதற்காக ஊழியர் மேல அக்கறை செலுத்தும். முகாமையாளர் எடுக்கிற தீர்மானங்கள் வெற்றி அடைஞ்சா தான் வணிகம் வந்து நிலைத்திருக்க முடியும். அப்ப முகாமையாளர் எடுக்கிற தீர்மானங்களின் வெற்றியும், அவர் நடைமுறைப்படுத்துற தீர்மானங்களின் வெற்றிக்காகவும் அவர் வணிகத்தின் மேல அக்கறை செலுத்துவாங்க. அடுத்து வாடிக்கையாளர். வாடிக்கையாளர் வந்து தரமான பொருட்கள வாடிக்கையாளர் வணிகத்துல எதுக்கு அக்கறை செலுத்துவாரு? தரமான பொருட்கள் நியாயமான விலையில வாங்கிக்கொள்ள. வணிகம் எதுக்கு வாடிக்கையாளர் மேல அக்கறை செலுத்தும்? வாடிக்கையாளர் இருந்தா தான் வணிகத்துக்கு லாபம் கிடைக்கும். அப்ப வாடிக்கையாளருக்கு பொருளை விக்கிறதுக்காக வணிகம் வாடிக்கையாளர் மேல அக்கறை செலுத்தும். அரசாங்கம் மேல. அரசு தான் வரி அறவிடும். அந்த வரி சலுகைய வரிய குறைச்சு அறவிடுறதுக்கு, இல்ல வரி அறவிடாம இருக்கிறதுக்காக, அல்லது அரசாங்கத்திட்ட இருந்து உட்கட்டமைப்பு வசதிகள வாங்கிக்கிறதுக்காக, அதாவது மின்சார வசதி யாரு குடுக்குறா? அரசாங்கம் தான் குடுக்குது. நீர் வசதி அரசாங்கம் ஏற்படுத்தி குடுக்குது. இந்த மாரி வசதிகளை பெற்றுக்கொள்வதற்காக அரசாங்கத்தின் மேல வணிகம் அக்கறை செலுத்தும். அடுத்து நிதி நிறுவனம். நமக்கு தேவையான கடன் வசதிகள பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த நிதி நிறுவனங்கள் மேல வணிகங்கள் அக்கறை செலுத்தும். அடுத்து போட்டியாளர். நீங்க உங்களுக்கான போட்டியாளர் மேல ஏன் அக்கறை செலுத்துறீங்கன்னா, நீங்க அந்த போட்டிக்கு சரியா முகம் கொடுத்து ஒரு லாபத்த உழைச்சுக் கொள்றதுக்காக அக்கறை செலுத்துறீங்க. சமூகம். ஏன்னா சமூகத்துல உள்ளவங்க தான் அந்த பொருள வாங்க போறாங்க. இப்ப சமூகத்து மேல ஏன் அக்கறை செலுத்துறீங்க? சமூகத்தில் இருக்கவங்க தான் நம்மோட வாடிக்கையாளர்கள். அவங்க நல்லா இருந்தா தான் நம்மோட வணிகம் நிலைத்திருக்க முடியும். அடுத்து வழங்குனர்கள். வழங்குனர்ட்ட இருந்து விலை கழிவுகள நம்ம வாங்கிக்கணும்.
அவங்ககிட்ட தொடர்ச்சியா பொருளை பெற்றுக்கொள்ளணும், தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ளணும், உரிய நேரத்துல பெற்றுக்கொள்ளணும். இதுக்காகலாம் தான் அவங்ககிட்ட அவங்க மேல நம்ம அக்கறை செலுத்துறோம். இந்த வீடியோல முழுமையா கிடைச்சிருக்குது. வணிகத்தில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள். யார் அக்கறை செலுத்துறா? அவங்க எதுக்காக அக்கறை செலுத்துறாங்க? வணிகம் அவங்க மேல ஏன் அக்கறை செலுத்துது? அப்படின்ற விஷயம் தான். இதோட இந்த முதலாவது பாடம் முடியுது. அப்ப முதலாம் பாடத்துல நம்ம முழுமையா டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள், வணிகம்னா என்ன? மனித தேவை விருப்பம்னா என்ன? தேவை விருப்பத்துக்கான உதாரணம், அடுத்து உற்பத்தி காரணி, வணிகத்தின் நோக்கம், அடுத்த விஷயம் தான் இந்த வணிகத்தின் மீது அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள். அவங்க அக்கறை செலுத்துறதுக்கான காரணம். இது அவ்வளத்தையும் இந்த 2 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முதலாவது வீடியோவை பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள், சேனலில் செக் பண்ணி. நன்றி, வணக்கம். நாங்கள் செய்கிற ஆன்லைன் கிளாஸில் டிரெக்டாக ஜாயின் ஆகணுமா இருந்தால் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டு நீங்கள் ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். 077676778 இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுவதன் மூலம் எங்களோட ஆன்லைன் கிளாஸில் டிரெக்டாக ஜாயின் ஆகி படிக்கக்கூடியதாக காணப்படும். நன்றி, வணக்கம்.